ஷை விஸ்வ பிரமா உலகத்துக்கு பெரிய குடும்பம் சிவன் குடும்பம். சிவன் ஈஸ்வரன் பரமசிவன் குடும்பம். எங்களையும் சேர்ந்தாண்டா நாங்களும் தான் விஸ்வ பிரமா. புரியுதா? குடும்பம் நாங்கள்லாம் பெரிய குடும்பம்டா. ஆதியில் வாழ்ந்த வாழ்க்கை, ஆதியில் மானிட பேரை படைச்சி விட்டது கடவுள். வேலை பார்க்கணும், பூமியில் விவசாயம் பண்ணணும், சாப்பிடணும். ஆடை அப்போயே ஆடை கொடுத்தார். பட்டு பூச்சிகள் அது கட்டும். அந்த பட்டுப்பூச்சி ஆடையை கட்டிக்கோ, மறைச்சிப்போ, மேலே எங்கேயே மறைச்சிப்போ, ஆண்டவன் கொடுத்தது. இப்போ எல்லாம் மூளை திரிச்சு தயாரிப்பில் நல்லா அழகாக மூடி பூரா ஆடி பாடி போறியடா. கேடுகட்ட பேல ஆணும் பெண்ணும் மூடி தானே போகிற. பப்பளப்பா திறந்து போட்டு போகல பெரியவருக்குடா. இந்த மொட்டையும் பேப்பரில் பூரா மூதையை உட்காந்துட்டான். அப்போ ஆட்டா முடிக்க வீடு வாசலில் இருக்கிறவன் ஆட்டா முடிக்க வித்தோட்டமாக போவான். திறந்து வித்தோட்டமாக போவான். ஆணும் பெண்ணும் சாபத்து கணக்குடா. கடவுளுடைய குடும்பம் நாக்கால விட்ட வாக்கு சாபத்து கணக்கு. புரியாடா? மண் அள்ளி எரிஞ்சிருச்சு. சிவன் குடும்பம் மண் அள்ளி எரியணும் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. அப்போ தான் ஆண்டவன் பகவான் அழிப்பான், கடவுளை அழிப்பான். பிள்ளைய வந்து மண் அள்ளி தூவணும். தூவிருச்சுடா. ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் நாசமாக போவ ஆணும் பெண்ணும். கடவுளை அவமதிச்சிருக்க, கடவுளை அவமதிச்சிருக்கடா. கேடுகட்ட கொண்டார ஒளிமை முட்டா கேடுகட்ட குய்மனே. அரசியல்வாதி குய்மை, அரசியல்வாதி மொட்டு மொத்தமாக கேடுகட்டவே. மட்டத்திலையும் கேடுகட்ட மட்டமே. இல்லை, கடவுள் சொத்தில் தான் உட்காந்துருக்க. உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பத்தி வச்சு நக்குத. கல்யாணம் முடித்தவனு நக்குத. புள்ளைய பார்த்துட்டு நக்குதடா. முட்டா குய்மனே கேடுகட்ட வாய திறந்து பேதையில ஆண்டவன் நாக்கு கொடுத்தத நீ அகம்பாத சேட்டை பண்ணி வச்சுருக்க. இப்போ 50 வருஷமாக அகம்பாத சேட்டை பண்ணி வச்சுருக்க. அதுக்குத்தான் கீழே பாரத்தட்டை ஆட்டா முடிக்க கடவுள் வச்ச இருக்கிற பவர், கடவுளுடைய பவர். சரியா? மண் அள்ளி பூமியில் கடவுளுடைய குடும்பம் பார்வதி பரமசிவன் பிறந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள். புரியுதா இல்லையா? நாகராஜன்டா அவன் தான் மூத்தவன், இளைய பையன் பொம்பளை பிள்ளை. இந்த 3மே மண் அள்ளி எரிஞ்சிருச்சு, தூவிருச்சு. மண். அப்போ அந்த மண்ணை தொட்டு தூவையில் அந்த மண்ணுக்கு தெரியும் கடவுளுடைய குடும்பம் அகம்பாத மண்ணு தான், சேட்டை பண்ணு தான் சிவன். அப்போ நமக்கு மண் அதே சொல்லுது. நம்மளை மண் கடவுள் நம்மளை படைச்சார். மண்ணே சொல்லுது நம்மளை படைச்சதே நம்மளை இந்த பாடுபடுத்து தான். இந்த மானிடப்பே அரசியல்வாதி தான் 100க்கு 100 பூமியை பாழாக்கி இயந்திரங்களை தயாரித்து நாசம் பண்ணிட்டான். பிற வார்டில் கிடக்கிறவன், சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன் மோசமாக அலைதான். ஆணும் பெண்ணுன்னு மண் சொல்லுது. மண் கடவுள்கிட்ட பேசுது. மண்ணுடா, அதுக்கு உயிர்றா. கேடுகட்ட கண்டார வழிமனை. இப்போ மூதேவி அடைஞ்சிட்டா. மண் அள்ளி பிள்ளைகள் வீசி எரிஞ்சிருச்சு, நாசமாக போடான்னு. ஆனால் கூடிய சீக்கிரம் முதல் அடிபட்டு போகிறவன் அரசியல்வாதி நாசமாக போயிடுவான். குடும்பமே நாசமாக போயிடும். புரியுதா? பிற பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி பூமியை பூரா தோண்டி பூரா உள்ளேருந்து எண்ணெய் எடுக்கவா தண்ணி எடுக்கவா பூரா பாலாக்கினா பாரு. உள்ள பூமியிலேருந்து அது கண்ணீர் வடிக்கி அதுக்கும் மண் அள்ளி தூவிருச்சு. அப்போ மொத்தமாக நாசமாக போயிடுவேன். நாசமாக என்ன தெரியுமா? பூமி நிலநடுக்கம், காற்று, புயல், தண்ணி, நோய்க்காடு வரும் மானிட பேலுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும். அதுதான் சாவு கணக்கு. புரியுதா? சாபத்து கணக்குடா. மண்ணள்ளி தூவிருச்சுடா. இதுதான்டா கணக்கு. 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இன்னையிலேருந்து அரசியல்வாதியை சோழி முடிஞ்சுவான். தமிழ்நாடு சோழி முடிஞ்சுவான். டெல்லி சோழி முடிஞ்சுவான். ஊடாலப்பட்ட மாநிலம் சோழி முடிஞ்சுவான். உலக நாடே சோழி முடிஞ்சுவான். அரசியல்வாதி முக்கால்